வணக்கம் ஐயா. பெண்களுக்கு நோய்கள் வருமா? இன்றைய பெண்களுக்கு நோய்கள் அதிகம் வர காரணம் என்ன? பெண்களுக்கு நோயே வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு நோயே வராது, அவங்க வாழ்க்கைய கரெக்டா வாழ்ந்தால். ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கைய சரிவர வாழாம இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு நோய் வருது. பெண்களுக்கு நோய் வர்றதுக்கான காரணம் என்ன? அவங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் தான். அவங்க சரியா வாழ்றன்னு நினைச்சு தவறா வாழ்றாங்க. அந்த வாழ்க்கைய கொஞ்சம் அவங்க திருத்தி அமைச்சுக்கிட்டாலே அவங்க வாழ்க்கையில நோயே வராது. அப்படிதான் கடவுள் பெண்களை படைச்சிருக்காரு. ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் மாதவிடாய் சமயத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். 80ல பிறந்த குழந்தைகள் கூட சீர் வகையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற 90 கிட்ஸும் 2000 கிட்ஸும் தான் வாழ்ற முறைதான் சரியான முறைன்னு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த காலகட்டத்துல பிறந்த பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வருது, நோய் ஜாஸ்தியா இருக்கு. பெண்களுக்கு வரும் நோய்களில் இருந்தும் மாதவிடாய் பிரச்சனையில் இருந்தும் விடுபட பெண்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? இந்த மாதவிடாய் பிரச்சனை வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன? நீங்க ஒரு மாசம் தள்ளி போனாலோ, ஒரு மாசம் உங்க வயிறு வலிச்சாலோ உடனே சோசியல் மீடியாவை நாடி தவறுதலா சில பல ஆர்டிகளை படிச்சு சில வீடியோக்களை பார்த்து தவறான இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அதுல கொடுக்கிற பல விஷயங்கள்ல சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒத்துப்போம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு மாதவிடாய்னு ஒரு இருக்கிறனால அந்த மாதவிடாயில பெண்களுக்கு ஏற்படுகிற நிறை குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு தான் இந்த மாதவிடாய் வருது. அந்த மாதவிடாயை நீங்க சரிவர ஃபாலோ பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டாலே உங்களை எந்தவித நோய் ஆண்டாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நோய்வாய்ப்படுறதுக்கு முதல் காரணம் உங்க உடம்புல ஆக்டிவிட்டிஸ் இல்ல. எல்லாம் பேசுவீங்க, எல்லாம் செய்வீங்க, ஆனா உடல் உழைப்பு இல்ல. மெயினா இந்த மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் மன ரீதியா தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஸ்கூல்லயும் சரி, அவங்க காலேஜ்லயும் சரி, அவங்க வீட்லயும் சரி, அவங்க எங்கெங்க பழகுறாங்களோ அவங்க ஆபீஸ்லயும் சரி, அவங்க உறவினர்கிட்டையும் சரி, அவங்க நண்பர்கள்கிட்டையும் சரி, அவங்க பேசிக்கா ஒரு 10-20% மன ரீதியா பாதிப்பு அடைஞ்சு அதுவே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கான்செப்ட்ல போய் முடியறதுனாலதான் அவங்க உடம்புல சுரக்க வேண்டிய சில ஃப்ளூயிட் சரிவர சுரக்கல. அதுக்கு ஆப்போசிட் ஃப்ளூயிட் சுரக்கறனாலதான் அவங்களுக்கு இந்த கோளாறுகள் வர்றது. இந்த நோய்களில் இருந்து விடுபட பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது என்னென்ன? முதல், இவங்க சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தலைக்கு குளிக்கணும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இதுதான் பேசிக். அதுக்கு அப்புறமா இவங்க குனிஞ்சு நிமிர்ந்து சில வகையான ஆசனாஸ் பண்ணணும். ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும், பேக்வர்ட் பெண்ட் பண்ணணும். சுப்பைன் ஆசனாஸ் சொல்லுவோம், அதாவது பேக் பெண்ட் ஆசனா. பேக் பெண்ட் ஆசனாஸ் இவங்க சரிவர பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலர் ரொம்ப பிளெக்சிபிளா இருப்பாங்க. ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான். கூடவே இவங்க அவங்க உணவு பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். மாதவிடாய் நேரத்துல வேளை உணவு தான் இருந்தணும். மற்ற எல்லா வேலையும் இவங்க தண்ணீர் ஆகாரமா தான் குடிக்கணும். ஜூஸா குடிங்க, சூப்பா குடிங்க. முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது இவங்க வேப்பில கொழுந்த சவிச்சு மென்னு சாப்பிடணும். இதுதான் மருந்து. நீங்க சாப்பிட்ற உணவு மருந்து கிடையாது, லேகியமும் மருந்து கிடையாது, கஷாயமும் மருந்து கிடையாது. வேப்பில கொழுந்து சாப்பிடணும். தினமும் ஒரு 3-4 இலைகளை வாயில வச்சு சவிச்சு மென்னு சாப்பிடணும். அதுக்கப்புறம் அத்தி மரத்தின் இலை, அதுவும் ஒரு 3-4 இலைகளை சவிச்சு மென்னு சாப்பிடணும். இது எப்போ சாப்பிடணும்னா, நீங்க உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு 10ஆவது நாள் முடிஞ்சு 11ஆவது நாள்ல இருந்து 17ஆவது நாள் வர 6 நாள் இந்த வேப்பில குழந்தையும் இந்த அத்தி மரத்து இலையும் சவிச்சு மென்னு சாப்பிடணும். சாப்பிட்டு பாருங்க. 6 மாசம் கண்டினியூஸா சாப்பிட்டு பாருங்க. உங்க கர்ப்பப்பையே உறுதியாயிடும், கனமாயிடும். பெண்களே, நம்ம நாட்டுல பெண்கள் தான் காவல் தெய்வம், பெண்கள் தான் காக்கும் தெய்வம். அப்பேற்பட்ட பெண்கள் சில வகையான சிற்றின்பங்களுக்கும் சிற்று இச்சைகளுக்கும் ஆசைப்பட்டு அவங்களோட பக்குவமே என்னன்னு தெரியாம வாழ்றார்கள் சிலர்கள். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தான் இந்த நாட்டின் காவல் தெய்வம், நீங்க தான் இந்த நாட்டின் காக்கும் தெய்வம். உங்களாலதான் நம்ம சமூகத்தின் விருச்சிகமே இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. சில பெண்கள் தான் இண்டிபெண்டா இருக்கணும்ட்டு செய்யற சில தவறுகள் தான் நம்ம சமுதாயத்துல நமக்கு சீர்கேடா அமையுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களாலதான்
ஜெனரேஷனை கொடுக்க முடியும், நம்மளோட வம்சத்தை விருத்தி அடைய வைக்க முடியும். நீங்க எல்லாருமே காக்கும் தெய்வங்கள்மா. உங்களை உயிரா வாழ்ற தெய்வங்கள் போலதான் இந்த மண்ணுலகம் பாக்குது, நம்ம கலாச்சாரம் பாக்குது. நம்ம கலாச்சாரத்தை வாழ வைக்க வேண்டியதும் நீங்க தான். நம்ம கலாச்சாரத்தை மேலோங்கி கொண்டு போக வைக்கிறது நீங்க தான். இந்த நினைப்பு உங்க சின்ன வயசுல இருந்து மனசுல வந்துட்டாலே நீங்க இந்த சின்ன சின்ன தவறுகள், அதான் நான் இச்சைன்னு சொன்னேன், நீங்க பெரிய தவறுலாம் இது பண்றது கிடையாது. இந்த சின்ன சின்ன இச்சைகளுக்கு உங்க மனசை இடம் கொடுக்காம சரிவர வாழ்ந்தீங்கனாலே, என்ன சின்ன சின்ன வேலைகள் பார்க்கணும், சின்ன சின்னதா உடம்ப வலிச்சு பெண்ட் பண்ணி வேலை பாருங்க. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காதுங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா மனதளவுல அடுத்த மாசம் பிரச்சனை வரும். ஒரு பேட் தாட்ஸோட, ஒரு நெகட்டிவ் தாட்ஸோட உங்க உற்றாரோடும் சரி, உங்க நண்பர்களோடும் சரி யார்கிட்டும் பழகாதுங்க. நான் தான் என்ற கர்வம் பிடிச்சி வாழாதுங்க. நாம் என்று என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு உங்க உடம்புல நல்ல ஃப்ளூயிட்ஸ் வளர்ந்து உங்களுக்கு நோயே வராம நீங்க என்னைக்குமே வாழலாம்.